நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சி பணிகளில் அக்கறை கொண்டவர் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள். மார்க்கு அமைதியாகவும் செயலில் புயலாகவும் இருக்கிற தம்பி ராஜேஷ்குமார் நான் வளர்த்த இளைஞரணியின் ப்ராடக்ட். நான் கிளைக்கழக செயலாளர் வந்ததே ஏதோ பெரிய ஒரு சாதனையை படைத்து விட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த வயசுல 19 வயசுல கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக வந்தப்ப அப்பெல்லாம் இந்த இதுக்கு நிலைக்கு வருவோம்லாம் என்ன கிடையாது. கொஞ்ச நாள் பத்திரிகையாளராகவும் இருந்தேன், ஆல் இண்டியா ரேடியோவுடைய கரஸ்பாண்டாகவும் இருந்தேன். அதனால அதுவும் ஒரு ஆர்வமா சார் மீடியாவில் வந்து? ஆமாம், மீடியாவில் வந்து அப்போ சிறு வயதில் நாங்கள்லாம் +2 படிக்கிற காலத்தில் இன்னைக்கு சேட்டலைட் டிவி சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு. நம்மளுடைய பொழுதுபோக்குக்கு நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்னைக்கு நிறையா வந்துருச்சு. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் வந்து நாங்கள் கமல் ரசிகர் தான். நாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ அந்த அவர் கமல் வந்து இப்போ ராஜ்யசபாவில் என் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அது பெரிய இதாக இருக்குது. இல்லை ரெஸ்ட் டைம்னு உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம்ல நேரம் ஒதுக்குவீங்களா? அதுக்கு டைம் வாய்ப்பே கிடையாது. காலை 6-7 மணிக்கு தொடங்கினால் இரவு 11 மணி ஆகிடுது. எனக்கு என்னமோ இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸு சென்ட்ரல் பாலிடிக்ஸ்னு பிரித்து பார்க்கலாம் தெரியல. ஒட்டுமொத்தமாகவே மக்கள் பிரதிநிதி தான். மக்களுக்காக எங்கேயா இருந்தாலும் மக்கள் பிரதிநிதியாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாம் வந்து ஆட்சியாளரிடம் செல்லுகிறோம், முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லுகிறோம், அதிகாரியிடம் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாம் மக்கள் பணியாற்றுகிறோம். இதில் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸு சென்ட்ரல் பாலிடிக்ஸ்னு பிரித்து பார்க்க எனக்கு தெரியவில்லை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிய ஒரு சமயத்தில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கான களப்பணிகளையும் தேர்தல் பணிகளையும் வந்து முடுக்கி விட்டுருக்காங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் தீவிரமாக களப்பணியாற்றிருக்கக்கூடிய ஒரு இளம் மாவட்ட செயலாளர் ஒருவர், அதே போல் இளம் மாநிலங்களவை உறுப்பினரும் கூட திரு KRN ராஜேஷ்குமார் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி திமுகவில் மாவட்ட செயலாளர் வந்து ஈஸி கிடையாது. ஒரு அனுபவம் வேணும், ஒரு களப்பணி வேணும், நிறைய வேலை ஒர்க் பண்ணணும். அதை தாண்டி அதே போல் மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு திமுகவில் சீனியர்ஸுக்கு கொடுப்பாங்க. இது ரெண்டுமே ஒரு சேர உங்களுக்கு திமுக கொடுத்துருக்கு. அப்படின்னா உங்கள் அரசியல் பயணம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா திடீர்னு இந்த கொஷனுக்கு வர முடியாது. ஏன்னா ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியலில் வந்து களப்பணி ஆட்டினா மட்டும்தான் இந்த கொஷனுக்கு வர முடியும். உங்கள் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு முறை சொன்ன மாதிரி என்னுடைய குடும்பமே பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொன்று தொற்று வரக்கூடிய குடும்பமாக. என்னுடைய தாத்தா வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், பேராசிரியர் ஆகியோரோடு நெருங்கிய பழக்கம் கொண்டவர். இந்த பகுதியில் கழகம் வளர்த்ததில் அவருக்கு பெரிய முக்கிய பங்கு இருக்குது. ராசிபுரம் பழைய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம். ஆனால் பெரியார் வந்து எங்கள் தாத்தா வந்து பெரியார்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா கிட்ட தலைவர் கலைஞரோடு இருந்தார். பேராசிரியரோடு மிகவும் நெருக்கம். ஆமாம், வந்து திமுகவுடைய முக்கிய நிறுவன தலைவர்களோடு நெருக்கமாக இருந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சி திமுக என்று அந்த வழி வந்தவர் என்னுடைய தாத்தா. ஆகையால் அவர் இந்த பகுதியிலே ஒரு மூத்த தலைவராக, கழகத்தின் ஒரு மூத்த முன்னோடியாக இருந்த காரணத்தினால் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த கொள்கை பற்றி இயற்கையிலே வந்தது. அது பிறப்போடு வந்தது தான் சொல்லணும். நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம்? நான் வந்து 1977 பிறந்தேன். ராசிபுரத்தில் தான் பிறந்தேன். எங்கள் தாத்தாவுடைய பூர்வீகம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிபுரம் பகுதியாகும். எங்கள் குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா வந்து கூட்டுறவு இயக்கத்தில் இந்த பகுதியில் கூட்டுறவு வங்கிகளை உருவாக்குவதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. அவர் பெரிய கூட்டுறவாளர். ராசிபுரத்தினுடைய நில வங்கி, இப்போ LD பேங்க்குன்னு சொல்லுவாங்க, தி ராசிபுரம் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு சொல்கிறது.
அந்த வங்கியினுடைய 1962 அந்த வங்கியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அப்போவே வந்து மாநில வங்கியினுடைய இயக்குனராகவும் இருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டுறவு வங்கி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ராமசாமி முக்கியமானவர்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி மிகப்பெரிய கழகத்தில் தன்னை முக்கிய பங்கு இந்த பகுதியில் எடுத்துக்கொண்டார் என்னுடைய தாத்தா. அந்த அவருக்கு ஒரு பெரிய கேஆர் ராமசாமின்னு இங்கே தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, கேஆர்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த தொடர்புனால் எனக்கு வந்து இந்த இயக்கத்தின் மீது, கொள்கையின் மீது, ஏன்னா என் தாத்தா அதில் இருந்த காரணத்தினால் எனக்கு அது இயற்கையாகவே வந்தது. ஆனால் என்னுடைய ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்து. ஆனால் என் தாத்தாவுக்கு நான் மட்டும் பேரன் கிடையாது. இதில் தான் நீங்கள் இந்த வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்களே, அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கு. நான் மட்டும் பேரன் கிடையாது. ஏறத்தாழ எங்கள் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்கன்னு பார்த்தா நான் வந்து ஒரு 5-6 பேர் பேரனுங்க இருக்கிறோம். ஆனால் நான் மட்டும்தான் அரசியல் இருக்கிறேன். மீதியெல்லாம் சில பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. என்னுடைய தம்பி கூட பாதுகாப்பு ஆராய்ச்சி துறையில் பாதுகாப்பு உற்பத்தியில் வந்து அவர் HAL சீஃப் இன்ஜினியராக என்னுடைய தம்பி இருக்கிறாரு. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில் இருக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த பொது வாழ்க்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கொள்கை மீது ஏற்பட்ட பற்று, நான் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு கல்லூரிக்கு நுழைந்ததிலிருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை முழுமையாக இணைத்து கொண்டேன். ஃபேமிலியில் யாரும் தடை சொல்லியா சார்? பாலிடிக்ஸ் போகிறான் பையன், 12th முடிச்சோடனே அதுக்கப்புறம் காலேஜ் போகிறான், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போகிறான்னா வீட்டில் யாரும் எதுவும் சொல்லியா? பெரிய பிரச்சனைகள் இருந்தது. நான் வந்து கிளைக்கழக செயலாளராக பதிவு பண்ணுறப்ப வந்து வீட்டில் விடலை. 1998ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொன்விழா ஆண்டு. அந்த பொன்விழா ஆண்டின் போது தான் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோரைக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியினுடைய கிளைக்கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழகத்தை பதிவு செய்து அதனுடைய கிளை செயலாளராக முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் 1998. அதன் பிறகுதான் என்னுடைய இந்த பயணம் தொடர்ச்சியாக நான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தேன். என்ன படிச்சீங்க சார்? நான் வந்து BA கூட்டுறவு, BA கோஆப்ரேஷன். ஏன் கோஆபரேட்டிவ்னா தாத்தா அந்த? ஆமாம், தாத்தா வந்து கூட்டுறவு இயக்கத்தோடு இருக்கிற தொடர்பு. அதனால் வந்து தாத்தா கிட்டேருந்து எப்படி இந்த கட்சிக்கு வரணுங்கிற எண்ணம் வந்ததோ எனக்கு, அதே மாதிரி தாத்தாவுடைய பெரிய கூட்டுறவாளர் இந்த பகுதியில் வந்து GP சோமசுந்தரம், காளியண்ண கவுண்டரு, அந்த வரிசையில் எங்கள் தாத்தா கேஆருங்கிறவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான டிராக்டர்கள், விவசாயத்திற்கான கடன்களை வழங்குவதற்கு முதலில் கூட்டுறவு நில வங்கியை ஏற்படுத்தி, அதாவது பிரைமரி லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்கை, கோஆபரேட்டிவ் பேங்கை ஏற்படுத்தி அதன் மூலமாக கடன்களை வழங்கி இந்த பகுதியினுடைய விவசாய வளர்ச்சிக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு பெரும் பங்கு ஆற்றினார். ஆகையால் யாருக்கிட்ட கேட்டாலும் வந்து இன்னும் கூட நாங்கள் சிறு வயசெல்லாம் போகிறப்ப உங்கள் தாத்தா லோன் கொடுத்து தான் இந்த டிராக்டர் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்போல்லாம் வந்து ஒரு வாத்தியார் ஆகுன்னு சொல்லிட்டு BA இங்கிலீஷு, MA இங்கிலீஷ் அந்த மாதிரி படிப்பாங்க, இல்லை இன்ஜினியரிங் போகலாம், இல்லை மெடிசன் போகலான்னு நினைப்பாங்க. ஆனால் BA கோஆபரேட்டிவ் சூஸ் பண்ணி, கோஆபரேட்டிவ்னா அது ஒரே இந்த கோர்ஸ் வந்து வேறு எங்கேயும் கிடையாது, சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் இருந்தது. அதனால் BA கூட்டுறவு நான் படித்தேன். அதுக்கப்புறம் MCOM படித்தேன். அப்புறம் கூட்டுறவு மேலாண்மையில் டிப்ளமோ படித்தேன். இதுதான் என்னுடைய கல்லூரி படிப்பு. என்ன எய்மா இருந்துச்சு சார்? அப்போ வந்து நம்ம வந்து பாலிடிக்ஸில் போயிட்டு கட்சியில் பெரிய ஆளாகி இல்லை வந்து மக்கள் பிரதிநிதியாகனு ஒரு எண்ணமாக இருந்துச்சா? அந்த எண்ணம் கிடையாது. அப்போ வந்து நான் மாவட்ட செயலாளராக வருவோம்லாம், நான் இயக்கத்தில் நான் இணைக்கிறப்ப நான் கிளைக்கழக செயலாளர் வந்ததே ஏதோ பெரிய ஒரு சாதனையை படைத்து விட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது அந்த வயசில். 19 வயசில் கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக வந்தப்போ. அதனால் வந்து அப்போல்லாம் இந்த இதுக்கு நிலைக்கு வருவோம்லாம் என்ன கிடையாது. இயக்கத்தில் வந்து நாம் கழகத்தில் நம்ம இணைத்து கொள்ள வேண்டும், பாடுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எனக்கு நம் தாத்தாவை போன்று தொண்டாற்றி இந்த இடத்தில் நல்ல ஒரு பெயரை எடுக்க வேண்டும். ஏன்னா இங்கே இருக்கிற அனைத்து கட்சிக்காரர்களும் ஒத்துக்கொள்வார்கள். எங்கள் தாத்தாவை KR ராமசாமி, வெளாங்காட்டு ராமசாமி என்று சொன்னால் ஏழை எளிய மாணவர்களை இந்த பகுதியிலே படிக்க வைத்ததில் அவருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அனைவருக்கும் உதவி செய்து இந்த பகுதியில் அவரை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. பிரபலமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜெம் ஆஸ்பத்திரி பழனிவேல் அவருடைய தன்னுடைய வரலாற்று பாதையை பற்றி ஒரு தன்னுடைய சுயசரிதையை பற்றி எழுதுகின்ற போது கூட எனக்கு தாத்தாவை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஏராளமான மருத்துவர்களை இந்த பகுதியில், பொறியாளர்களை, வேளாண் பட்டதாரிகளை உருவாக்கியவர்.
அதனால் அது போன்று வந்து நாமும் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு தொண்டாற்ற வேண்டுங்கிற அந்த எண்ணம் எனக்கு இயற்கையில் வந்தது. தாத்தா தான் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். அப்பயே நான் வந்து பேராசிரியர் இங்கே வர்றப்ப, நான் பள்ளியில் படிக்கிறப்ப, கல்லூரியில் நாம் பள்ளி படித்து கொண்டிருக்கிற போது இந்த அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்து என் தாத்தா அழைத்து வந்தார். அப்பொழுதே போக வர இருப்பேன். அப்புறம் 98க்கு பிறகு 2098 கிளை செயலாளர். சார் காலேஜ் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன ஜாப்லாம் ஜாயின் பண்ணீங்களா? அதாவது முதல்ல கூட்டுறவு எல்டி பேங்க்கில் கொஞ்ச நாள் வேலையும் பார்த்தேன். இங்கே வெண்ணந்தூர் எல்டி பேங்க்கில் கொஞ்ச நேரம் இந்த கூட்டுறவு படித்ததுனால் அது தொடர்புடைய வங்கியிலையும் இருந்தேன். ஆனால் என்னுடைய எண்ணம் முழுக்க வந்து அரசியலை நோக்கி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் பத்திரிகையாளராகவும் இருந்தேன். ஆல் இண்டியா ரேடியோவுடைய கரஸ்பாண்டண்ட்டாகவும் இருந்தேன். அதனால் வந்து அதுவும் ஒரு ஆர்வமா சார் மீடியாவில் வந்து? ஆமாம், மீடியாவில் வந்து அப்போ சிறு வயதில் நாங்கள்லாம் +2 படிக்கிற காலத்தில் இன்றைக்கி சேட்டலைட் டிவி, சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு. நம்மளுடைய பொழுதுபோக்குக்கு, நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான், இங்கே இருக்கக்கூடிய திருச்சி வானொலி நிலையத்தில் தான் நான் பகுதியில் நிறைய இளைய பாரதம்னு நிகழ்ச்சி இருக்கும். அந்த இளைய பாரத நிகழ்ச்சிகளில் நான் பங்கு பெற்று நான் வந்து இளைய பாரதத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறேன். அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவுடைய கரஸ்பாண்டண்ட்டாகவும் சிறிது காலம் இருந்தேன். இருந்தாலும் என்னுடைய தீராத ஆசை, வேகம் இயக்கத்தில் இருக்கணும் தான். 98 கிளை செயலாளராக வந்த பிறகு தொடர்ந்து ஏறத்தாழ 6 வருடங்கள் கிளை செயலாளராக இருந்தேன். 2003 தான் நான் வந்து ஒன்றிய துணை செயலாளராக வந்தேன். அப்புறம் மாவட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த இளைஞர் அணியை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வயது வரம்பை நிர்ணயித்து நேர்காணல் நடத்தி இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார். அப்பொழுது நான் அந்த நேர்காணலில் பங்கு பெற்று ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2011ஆம் ஆண்டு அந்த பொறுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2019 வரை ஏறத்தாழ ஒரு 9-10 ஆண்டு காலம் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளராக இருந்தேன். அதற்கு பிறகுதான் மாவட்ட கழகத்துடைய செயலாளராக, பொறுப்பாளராக எனக்கு முதல்ல வழங்கினார். அப்புறம் மாவட்ட செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தாத்தா வந்து இந்த பகுதியில் ஒன்றிய செயலாளராக இருந்தார். பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தார். ஆனால் அவர் அந்த பொறுப்புகள்லாம் இருந்தபோது கூட அவர் 2000 மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் சுயமா அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த லட்சியத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறுதி, இந்த கொள்கையின் மீது இருக்கக்கூடிய பற்று, நம்முடைய உழைப்பு, இதுதான் இந்த இயக்கத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்தும். அதுக்கு நானே ஒரு மிகப்பெரிய சான்று. அதை தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் உங்களை தேடி வருது. நான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு சிஎம். ஸோ அதற்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? என்ன உங்கள்கிட்ட சொன்னார்? கண்டிப்பாக சூஸ் பண்ணோடனே உங்கள்கிட்ட பேசியிருப்பார். என்ன சொன்னார்? அதாவது என்ன மாநிலங்களவை உறுப்பினராக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், 2021 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய ராசிபுரம் அப்பொழுது ரிசர்வ் ஆக இருந்த காரணத்தினாலும், கூட்டணிக்கு சில தொகுதிகளை நாம் வழங்க வேண்டியிருந்த காரணத்தினாலும், சேந்தமங்கலம் போன்ற தொகுதிகள் வந்து பழங்குடியினர் தொகுதி இருந்ததுனாலும் வந்து தலைவர் வந்து எனக்குன்னு இருந்தது மொத்தம் என்னுடைய கிழக்கு மாவட்டத்திற்கு 3 தொகுதிகள் இருந்தது. அந்த 3 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புக்காக நீ பாடுபடணும்னு, நான் உனக்கு சீட்டு கிடையாது ஆனால் நீ கட்டாயம் நீ வந்து நம்முடைய கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டிய உன்னுடைய கடமைன்னு தலைவரும் சின்னவரும் எனக்கு அறிவுறுத்தினார்கள். அதன் பேரில் வந்து நான் வந்து எனக்கு அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் நான் வந்து களப்பணியாற்றி இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் நீண்ட நாளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அதுதான் உண்மை. ஆகையினால் அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் என்னை அழைத்து எனக்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்தார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே வரலாறும் உண்டு. அதாவது நீங்கள் சொல்வது போன்று மூத்தோருக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் சரிசமமான வாய்ப்பு எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்டு. அதனால் வந்து என்னை விட இளைய வயதிலெல்லாம் கூட மாநிலங்களவை உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தலைவர் அவர்கள் இந்த உழைப்பை வந்து எங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, நாங்கள் அவர் தலைவருடைய ஆணையை நிறைவேற்றினோம். அதனால் வந்து ஒரு சாதாரண தொண்டனையும்
அந்த மாநிலங்களவைக்கு அனுப்பிய பெருமை தலைவருக்கும் சின்னவருக்கும் உண்டு. அது ஒரு மிகப்பெரிய எனக்கு கிடைத்த அங்கீகாரம், வாய்ப்பு. சரி, ஒரு 3 நாட்களாக தொடர்ச்சியாக வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறோம். உங்கள் டூர் பிளானையும் நாங்கள் வந்து கவனிச்சுட்டு வரோம். ரொம்ப ஒரு மணி ஹெக்டிக்கான டூர் பிளானாக இருக்குது. தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கட்சி ஆஃபீஸ் போகிறீங்க, தொடர்ச்சி நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறீங்க, சென்னை போகிறீங்க, மறுபடியும் இப்போது டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு கூட போது மறுபடியும் அங்கே போகணும், மறுபடியும் இங்கே உங்களுக்கு விசாரித்தா தேர்தல் வரைக்குமே வந்து ஸ்கெடியூல் பிளான் வந்து ஒரு டஜன் கணக்கில் இருக்குது. எப்படி சார் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ரெஸ்ட்டுங்கிறது ஒன்று வேணும்ல. ஏன்னா ரெஸ்ட்டுங்கிறது இல்லாமல் தொடர்ச்சியாக பணியாற்றிட்டு இருக்க முடியாது. நைட்டு சில பேர் அன்டைம்லாம் வந்து கால் பண்ணி நிர்வாகிகள் கூட பேசுகிறீங்கலாம் கேள்விப்படுறோம். எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? பொதுவாகவே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மக்களுடைய தொடர்பில் நாங்கள் அதிகம் இருக்கணும். எனக்கு வந்து எந்நேரமும் வந்து தினமும் வந்து கட்சிக்காரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிகளிலோ பொதுமக்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகளில் நான் தினம் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். எந்த நேரத்திலும் நான் வந்து காலையிலிருந்து தொடங்கினா ஏதாவது 1-2 அரசு நிகழ்ச்சிகள் இருக்கும், அல்லது இயக்க தோழர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் இருக்கும், அல்லது இயக்க கட்சி நிகழ்ச்சிகள், எதுலையா ஒன்று நாங்கள் பங்கேற்றுக்கிட்டு தான் இருப்போம். அதில் வந்து நாங்கள் ஓய்வுலாம் எங்களுக்கு கிடையாது. பொதுவாக நான் நீங்கள் பார்த்த வகையில் நான் அரசு நிகழ்ச்சிக்கு போகின்ற போது பொதுமக்களை சந்தித்து பேசுவேன். பேசுகின்ற போது தான் அவர்களுடைய எண்ணம் என்னன்னு எனக்கு புரியும், அவர்களுடைய தேவை என்பது என்ன என்பது நான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் வந்து நாங்கள் மக்களோடு தொடர்ந்து அந்த தொடர்பில் வைத்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை, அந்த பொறுப்பு. இந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் என்றால் பொதுமக்களுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்த்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற பொறுப்பு மாவட்ட செயலாளராகிய எனக்கு உண்டு. அதே நேரத்தில் கழகத்தை சார்ந்த அடிமட்ட தொண்டனிலிருந்து நிர்வாகிகளுக்கும் அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுக்கு என்ன தேவை, இதையெல்லாமும் அதை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதனால் இது வந்து என்னுடைய கடமையாக தான் நான் கருதுகிறேன். மாவட்ட செயலாளராக இருந்தாலும் கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாங்க, கட்டாயம். இல்லை சார், இப்போ இந்த இடைப்பட்ட டைமில் வந்து நாங்கள் காரில் போகும்போது பாட்டெலாம் நிறையா கேட்டு போவீங்க, சவுண்டு அதிகமாக வச்சு அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிற வரைக்கும் பாட்டு சவுண்டாக வச்சு கேட்டுலாம் போவீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சார், அந்த என்டர்டைன்மெண்ட் திரைப்படங்கள் பார்க்குறது, பாடல்கள் கேட்குறது, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? எந்த படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்க? விஜய் படம்லாம் பார்ப்பீங்களா? இல்லை, நாங்கள் வந்து நான் சின்ன வயசில் வந்து நாங்கள் கமல் ரசிகர் தான். ஆமாம், நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து 89-90 நாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதிலிருந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ அவர் கமல் வந்து இப்போ ராஜ்யசபாவில் என் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அது பெரிய இதாக இருக்குது. அந்த மாதிரி திரை இசை கேட்பது, திரைப்பட பாடல்களை கேட்பதுங்கிறது என்னுடைய பொழுதுபோக்கான அம்சம். அதே மாதிரி நான் ஆல் இண்டியா ரேடியோவிலும் இருந்தபோது நிகழ்ச்சிகள் தயாரிக்கிற போது இயற்கையாகவே அந்த திரை இசை மீது அந்த நாட்டம் இதெல்லாமே இருக்கும் எனக்கு. இப்போ இந்த அரசியல் இருக்கக்கூடிய காரணத்தினால் வேலைப்பளுவின் காரணமாக அதுக்கு ஓய்வு இல்லை. ஆனால் காரில் போகிறப்ப சில நேரங்கள் வந்து நம்ம வந்து அந்த பாட்டு கேட்டு போகிறது இருக்க. அதான் இல்லை, ரெஸ்ட் டைம்னு உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்சம் ஃப்ரீ ஆகலான்ல நேரம் ஒதுக்குவீங்களா? அதுக்கு டைம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, காலை 6-7 மணிக்கு தொடங்கினால் இரவு 11 மணி ஆகிவிடும். டெல்லி அனுபவம் சார், ராஜ்யசபாவில் போய் நிறைய பிரச்சனைகளை பேசுகிறீங்க. நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், திரு ராஜேஷ்குமார் அவர்கள் சென்னை போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி, அவர் பேக்கில் எப்பயுமே வந்து ஒரு கட்டையாக வந்து கோரிக்கை மனுகள் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாருன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சார், டெல்லி அனுபவம் எப்படி இருக்குது? பார்லிமெண்ட்டில் எந்த அளவுக்கு வந்து மக்கள் பிரச்சனைகளை, குறிப்பாக நாமக்கல் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது? எனக்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினராக எனக்கு தலைவரும் சின்னவரும் கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பான கவனத்தை நான் பார்லிமெண்ட்டில் ஈர்த்திருக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாமக்கல் வந்து கோழிப்பண்ணையாளர்கள் அதிகம் உள்ள மாவட்டம், முட்டை உற்பத்தி மாவட்டம், கோழிப்பண்ணை முக்கிய தொழிலாக கொண்ட ஒரு மாவட்டம். நான் 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் கோழியையும் கொண்டு வருவது என ஒரு சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு பொதுமக்களுடைய கருத்து கேட்கின்ற விதமாக அதை இணையதளத்திலும் வெளியிட்டார்கள். அப்பொழுது அதை நான் எதிர்த்து பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி கோழியை வந்து விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த கோழிப்பண்ணை தொழில் முடங்கிவிடும். இங்கே மட்டும் கிடையாது, இது தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் மட்டும் கிடையாது, இப்போ கோழிப்பண்ணை தொழில்
உலக அளவில் குறிப்பாக இந்திய அளவில் நல்லா வளர்ந்துருக்குது. இன்றைக்கி ஏழை எளியவர்களுக்கு குறைந்த விலையில் ஒரு புரதம் கிடைக்குதுன்னா அது முட்டை ஒன்று தான். ஆகையினால கோழியை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தில் கொண்டு வரக்கூடாது. 85% முட்டை ஏற்றுமதியை நாமக்கல் மண்டலத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால் எங்கள் பகுதி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஆதாரங்களோட கோழிப்பண்ணை எதிர்கொள்கின்ற அந்த சவால்களை எல்லாம் எடுத்து நான் பேசினேன். அப்பொழுதே ஒன்றிய கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள் 0 ஹவரில் பெரும்பகுதி மினிஸ்டர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. திருச்சி சிவாவே பாராட்டினார், என்னப்பா 0 ஹவரில் மினிஸ்டர் ரிப்ளை இருக்காது, உனக்கு மினிஸ்டர் ரிப்ளை இருந்தது. அப்போ ஒன்றிய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் புருஷோத்தமன் ரூபாலா உடனே ரிப்ளை கொடுத்துட்டு கட்டாயம் கோழிகளை விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தில் நாங்கள் சேர்த்த மாட்டோம் அப்படிங்கிற அந்த உறுதியை கொடுத்தார். அடுத்த நாள் பார்த்தா எனக்கு சரியான வரவேற்பு. கர்நாடகா மாநிலம், மேற்கு வங்காளம், எல்லா கோழிப்பண்ணையாளர்கள் சங்கமும் மகாராஷ்டிரா முதற்கொண்டு என்னை எல்லாரும் பார்த்து பேசி எனக்கு அந்த வாழ்த்துக்களை சொன்னாங்க. அதை நான் என்னுடைய பாராளுமன்ற அனுபவத்தில் கிடைத்த ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கு அடுத்தது அட்டெண்டன்ஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையும் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது அடுத்தது நாமக்கல் திருச்சி நெடுஞ்சாலை அது தேசிய நெடுஞ்சாலை, அதை இருவழிச்சாலையாக தான் இருந்தது. நாமக்கல் திருச்சி அந்த நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தணும், அதை அகலப்படுத்தணும், நிறைய விபத்துகள் நடக்குது அப்படின்னு அந்த ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசினேன். அதுக்கும் அன்னைக்கு மத்தியானமே நிதின் கட்கரி அவருடைய ட்விட்டரில் 110 கோடி ரூபாய் நாமக்கல் டு முசிறி வரைக்கும் அந்த 4 வழிச்சாலையாக மாற்றப்படும், திட்ட மதிப்பீடு 110 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறது, அதை சாங்ஷன் செய்து விடுவோம் என்று ட்விட்டரில் பதிவிட்டார். இப்பொழுது அந்த பணி நடந்து முடிந்து விட்டது. இப்படி இந்த பகுதியினுடைய கோரிக்கைகளை, தேவைகளை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். முக்கியமாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இங்கே ராசிபுரத்துக்கு பக்கத்தில் போதமலைன் என்ற ஒரு மலை கிராமம் இருக்கிறது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இது வரைக்கும் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாகி அங்கே சாலை கிடையாது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க செய்தித்தாளில், வாக்கு இயந்திரங்கள் கழுதியின் மீது வச்சு தான் எலெக்ஷன் அப்போ அங்கே மேலே கொண்டு போவாங்க. ஒத்தடி பாதையில் தான். அதுக்கு சாலை வேண்டும் என்று போராடி அது உச்ச நீதிமன்றத்தினுடைய பசுமை தீர்ப்பாயத்தில் அனுமதி பெற்று இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் அதுக்கு எங்களுக்காக நான் அந்த நீதிமன்ற உத்தரவு பெற்ற பிறகு நான் வைத்த கோரிக்கையை ஏற்று இப்பொழுது இன்றைய தினம் அதுக்கு சாலை அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. உங்கள் தலைவர் தனிப்பட்ட முறையில் எதுக்காக எந்த விஷயத்துக்காக உங்களை பாராட்டியிருக்காரு? என்ன அட்வைஸ்லாம் பண்ணுவாரா? இல்லை கூப்பிட்டு பாராட்டுவாரா? இல்லை சஜஷன்ஸ்லாம் என்ன மாதிரி கொடுப்பாரு? பாராட்டும் செய்வார், அறிவுரைகளும் வழங்குவார். தலைவர் அவர்கள் நிறையா பாராளுமன்றத்துக்கு போகிறப்ப கூட உனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும், நிறையா படித்து தெரிந்து கொள், ஏற்கனவே பாராளுமன்ற நடைமுறைகள்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் நீ அதை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அதே போன்று எனக்கு நிறைய வாய்ப்பு தலைவர் கொடுத்தார். சார், ஒரு 3 நாட்களாக தொடர்ச்சியாக அவங்க கூட பயணிக்கிறதுனால நேரடியாகவும் நிறையா பேரை பார்க்க நேரிட்டது, அதே போல் நிறையா பெனிஃபிஷியரியும் சந்திக்க நேரிட்டது. ஸோ தொடர்ச்சியாக எம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலையில் அவர் வீட்டில் போய் சந்திக்கலாம். மருத்துவம், கல்வி இது சார்ந்த உதவித்தொகையை அவர் பர்சனலாக அவருடைய பணத்துலேருந்து செலவு பண்ணி தராரு அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் இப்போது அரசியல்வாதிகள் நிறைய உதவிகள் செய்வாங்க, ஓகே. அதை தாண்டி அவங்க சொன்ன தொகையெல்லாம் மெடிசன் படிக்கிறதுக்கு ஒரு கணிசமான கல்வித்தொகை செலவு ஃபுல்லாக அவரே ஏற்றுக்கிட்டாரு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவரே பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணி அவர் சொந்த கார் அனுப்பிலாம் எங்களை அட்மிஷன்லாம் போட்டு ஃபாலோ பண்ணுறாரு தொடர்ச்சியாக. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க, ஒரு எம்பி, அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ ஒரு மக்களுக்கு உதவுறது இது ஒரு உதவியாக எடுத்துக்கலாமா? இல்லை ஒரு அரசியல்வாதினா இதெல்லாம் பேசிக்காக பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் பண்ணாதான் இந்த அரசியலை மக்கள் ஆதரவு, சஸ்டைனபிலிட்டி கிடைக்கும், ஸோ அதற்காக பண்ணுறதா? எதற்காக சார் இது? என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை பாதையை கடந்து செல்கின்ற போது திரும்பி பார்த்தா நம்ம ஏதாவது ஒன்று செய்திருக்கணும். என்னால் இயன்ற உதவியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இல்லை ஓட் பாலிட்டிக்ஸ்க்காகவான்னு கேட்குறாங்கல்ல. நான் எலெக்ஷனில் நிற்கலையே. நான் அதனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிந்தது என்ன இருக்கோ வறியவர்களுக்கு உதவி செய்வது காலங்காலமாக எங்கள் குடும்பத்திலே அது காலங்காலமாக தொடர்ந்து இருந்து வருகின்ற ஒரு பழக்கம்.
அதனால் நானும் வந்து அதிலிருந்து என்ன வந்து பிரித்து பார்க்க முடியல. அதனால் வந்து கல்வி மருத்துவம் என்று வருகின்ற போது அப்பொழுதுக்கு என் இடத்திலே இருக்கக்கூடிய உதவி என்ன, நான் எனக்கு இருக்கக்கூடிய தொழில் பல்வேறு நிறுவனங்களில் நான் சார்ந்திருக்கின்றேன், என் உறவினர்கள்லாம் இருக்கக்கூடியவர்கள், இதன் மூலமாக அவர்கள் எங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய இந்த வருமானங்கள் இதையெல்லாம் என்னால் இயன்ற அளவுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்பு மூலியமா உதவி. ஆமாம். அதை தாண்டி இப்போது தீவிரமாக களப்பணியில் இருக்கும்போது ஒன்றிய அரசில் இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கீங்க. ஸ்டேட் பாலிடிக்ஸ், ஏன்னா வந்து அங்கே அரசியல் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்ம என்னதான் வந்து அங்கே போய் மாநிலங்களுடைய பிரதிநிதியாக அங்கே போய் குரல் ஓங்கி ஒழிச்சாலும் நம்ம சட்டமன்றத்தில் நம்ம குரல் ஒழிக்கணும், நம்ம மக்களுக்கு வந்து இங்கே இந்த லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து ஈடுபடுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். சொல்லுங்கள் சார், ஸ்டேட் பாலிடிக்ஸ் அதில் ஈடுபடுற எண்ணம் இருக்கா, இல்லை ஃப்யூச்சரில் அதை நோக்கி நகர்ற ஆசைகள் கனவுகள் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு என்னமோ இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸு சென்ட்ரல் பாலிடிக்ஸ்னு பிரித்து பார்க்கலாம் தெரியல. ஒட்டுமொத்தமாகவே மக்கள் பிரதிநிதி தான். மக்களுக்காக எங்கேயா இருந்தாலும் மக்கள் பிரதிநிதியாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாம் வந்து ஆட்சியாளரிடம் செல்லுகிறோம், முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லுகிறோம், அதிகாரியிடம் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாம் மக்கள் பணியாற்றுகிறோம். இதில் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸு சென்ட்ரல் பாலிடிக்ஸ்னு பிரித்து பார்க்க எனக்கு தெரியவில்லை. ஆனால் தலைமை என்ன சொல்லுகிறதோ, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டியது அவர்கள் வழங்குகின்ற பொறுப்பு. அதை நாம் ஏற்று அதிலே நாம் வெற்றி காண வேண்டும். ஆகையால் அதை நான் பிரித்தெல்லாம் பார்க்கல. மக்கள் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஓகே சார், அரசியல் பணி, கட்சி பணி, இதை தாண்டி நிறைய மக்கள் நல பணிகளை வந்து முன்னெடுக்கிறீங்க. உங்கள் பயணம் இதே போன்று தொடர்ந்து இருக்க எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் உங்களை பற்றியும் உங்கள் அரசியல் பயணத்தை பற்றியும் நிறையா ஷேர் பண்ணிட்டீங்க. நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.